ஓகே. இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்டர் லைன். ஸோ ஆர்டர் லைன் வந்து நம்ம எப்படி ஜீரோவிங் பண்ணி மானிட்டரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் டாக்டர்ஸோ நமக்கு வந்து ரேடியல் பஞ்சர் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது ஜெல்கோ நிடிலோ இல்லை வென்ஃப்ளானோ வச்சு பஞ்சர் பண்ணி கொடுப்பாங்க. பஞ்சர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மானிட்டரில் எல்லாமே லைன்லாம் மானிட்டி ஜீரோ பண்ணி வெப்சலன் ரெடி பண்ணி ஏர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட் சைடு வந்து பேக்ஃப்ளோ செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹெப்சலைன் ரெடி பண்ண ஹெப்சலைன் எடுத்துகிட்டு ஆஸ்பிரேட் பண்ணி பிளட்டெல்லாம் பார்த்துட்டு பேக்ஃப்ளோ நல்லா வருதான்னு பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ ஃப்ளோ செக் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோ செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடைச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஜீரோவிங் பண்ணுவோம் சம்டைம்ஸ். ஸோ அப்போ ஜீரோவிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவிங் இந்த மாதிரி ஆகாது, ஃபெயில்டுன்னு வரும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மானிட்டர் சைடு ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ பேஷண்ட் சைடும் மானிட்டர் சைடும் ஆன் பண்ணி 3-வே அடாப்டரை வந்து நேராக வைப்போம். பேஷண்ட் டு மானிட்டர் வந்து ஆன் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் வரும், ரீடிங் உங்களுக்கு வராது. என்ன ரீசனாக இந்த மாதிரி வச்சுருப்பீங்க, சிரிஞ்சை மாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், திரும்பி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி சலைன் எடுத்துகிட்டு ப்ரெஷர் பேக்லேருந்து சலைன் எடுத்துகிட்டு நம்ம பேக் ஃப்ளோ செக் பண்ணி புஷ் பண்ணிடணும். ஸோ புஷ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து 3-வே அடாப்டர் வந்து பேஷண்ட் சைடு வைக்காமல் லாக் பண்ணிடணும். பேஷண்ட் சைடு லாக் பண்ணிவிட்டு ரூம் அட்மாஸ்பியர் சைடு ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அது சைடு சிரிஞ்சு கூட மாட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி ஜீரோவிங் பண்ணணும். ஸோ ஜீரோவிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவிங் ஆயிரும். ஸோ ஜீரோவோட ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி 0-0ன்னு காமிச்சா ஜீரோவிங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஜீரோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிரிஞ்சு ப்ராப்பராக அதில் மாட்டி வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிடணும். ஸோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீடிங்கும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்மும் ப்ராப்பராக வந்துடும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஆர்டர் லைன் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன்.